எதிர்பாராத சில மரணங்கள், எதிர்பாராத சில நஷ்டங்கள், எதிர்பாராத சில கஷ்டங்கள், எதிர்பாராத சில இல்லாய்மைகள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நோவுகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறது. வாழ்க்கை பயணத்திலே நீ இனிமேல் பயணப்பட முடியாது, விசுவாச பயணம் செய்ய முடியாது, ஆவிக்குரிய பயணம் செய்ய முடியாது. நீ எப்படி ஒரு எழுப்புதலின் பயணம் செய்ய முடியும்? நீ எப்படி ஒரு கிறிஸ்தவ பயணம் செய்வாய்? உன்னால் இது சாத்தியம் அல்ல என்று நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்ததான பிரச்சனைகள் எல்லாம் பல நேரங்களிலே நம்மை குறித்து அச்சுறுத்தி இருக்கிறது. நம்மை பல நேரங்களிலே நீ ஒரு அடி கூட புறப்பட முடியாது, உன்னால உன் பிரயாணத்திலே செல்ல முடியாது என்று சிரமங்களை கொண்டு வந்திருக்கிறது, நஷ்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. போதும் சுவாமி, இனிமே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டாம். ஏதோ உலகத்தில் இருக்கிற காலம் அப்படியே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிடலான்னு சொல்லி எல்லா நிலைகளிலும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறித்த சிந்தையை உங்கள் இருதயத்தை விட்டு மறந்தவர்களாக விசனப்பட்டு ஆபிரகாமை போல் வேதம் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே புறப்பட்டு போன மனுஷன் தன்னுடைய வீட்டின் கதவை பூட்டினான், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டான். எந்த மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கும் தனக்கு விருப்பம் இல்லை. அழுகிறான், தேம்பி தேம்பி அழுகிறான், இரவு பகலாய் அழுகிறான், கண்ணீரோடு அழுகிறான், கஷ்டப்படுகிறான், விசனப்படுகிறான். தன்னால சகிச்சுக்க முடியல. இருதய நோவு இன்னொரு பக்கம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலே வருகிற பொழுது, அறை வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்த ஆபிரகாமை என் கர்த்தராகிய தேவன் பெயர் சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னார். அழைத்த தேவன் கடைசி வரை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.